கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பருப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது. இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேன்னா அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதி. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அது அவருடைய வீட்டையே வேற 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி.
வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார், அதாவது க்ளோஸ், அதாவது இதை விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்க, காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் வந்து குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூல திரிகோணத்தோடு வந்து கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வரார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் வந்து மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரோஸ்கோப் போடுவோம். ஹாரோஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40, 45 வயசு, 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம்.
2025 26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரை உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியின் அதிபதி. இந்த வருஷம் பார்த்தேன்னா விஸ்வாவசு வருஷத்தில் இந்த வருஷம் மொத்தமே முக்கால்வாசி, அதாவது மார்ச் 2026 6ஆம் தேதி அன்றைக்கி தான் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அப்போ தான் உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை ஆகுது. இப்போ பாத சனி நடந்திருக்கு. கடைசி 2.5 வருஷத்தில் கடைசி வருஷம் போயின்னு இருக்கு. இப்போது இந்த வருஷம் பார்த்தோன்னா பொதுவாகவே வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இவர்களினுடைய மாற்றங்களை வச்சு இந்த வருஷ பலன்களை சொல்லுவோம். இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மகர ராசிக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு 11/5/2025 6ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன சார் இது, குரு 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சு போகிறாரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2 மறைவு ஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 3, 12 அதிபதி 6ஆம் இடத்துல போகிறார். என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்காக நீங்கள் சிறிய கடன் வாங்க வேண்டியிருக்கும். புதுசாக முயற்சிகள் எடுக்கிறதுக்குன்னு புதிய கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா படிக்கிறதுக்குன்னு கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். அதை தவிர வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடச்சி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி இதில் ஐடி பர்சனலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய, நாட்டை விட்டு வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல பார்த்தலையானால் குரு போய் உட்காந்து அவரே 12ஆம் இடத்தை பார்க்குறார். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையும். கடன் நல்ல சுப செலவுகளுக்குன்னு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகங்கள், அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்த குரு அவருடைய வீட்டையே பார்க்குறதுனால இந்த சுகஸ்தானங்கள், அந்த போகஸ்தானங்கள், அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு வெளியூர் வெளிமாநிலம் போய் சுற்றி பார்க்குறது, இதெல்லாம் இதுக்குன்னு சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட ராகுவும் சேர்றார். எப்போது, இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 நாளைக்குள்ளேயே, அதாவது 14ஆம் தேதி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. 14/4/2025 ஆரம்பிக்கிறது. 26ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 11 நாள் 12 நாள்லேயே ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருது. இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்க போகிறான். இந்த மாதிரியான விஷயம் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தோம்னா குரு தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்குறார். அதனால் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். தனஸ்தான அதிபதியான சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அதனால் இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு பணத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அது பேசி தீர்க்கக்கூடிய அளவிற்கே இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல கேது வர்றார். கேது 8ஆம் இடத்துல குருவும் 6ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல வர்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவருடைய தன்மையான அதாவது சுகர் ஏறுறது, அதை தவிர கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் அதாவது ரெகுலர் எக்ஸசைசிங் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்க. ரெகுலர் செக்கப் டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேடையானால் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சுரங்கத் தொழில், சுரங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக தொழில்,
கருப்பு மண், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தோல் சம்பந்தமான தொழில்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், டயர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த நீதிபதிகள், லா அண்ட் ஆர்டர் இது பண்ணுறவங்க, சட்டத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாடு போய் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வருஷம். ஏற்றத்தில் பார்த்தாலேனா குரு மாற்றத்தில் கொண்டு வந்ததனால் ஏற்றத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வருடம். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதினால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பண வரவுக்கு பஞ்சம் இருக்காத காலகட்டமாக அமையும். ராகுவின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேச்சில் சற்று கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு, சட்டம் பராமரிப்பு, நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், எள்ளு, எண்ணெய், அதை தவிர வந்து கருப்பு நிற ஆடைகள், இதெல்லாம் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் சனியினுடைய 2ஆம் இடத்தினுடைய இருக்கக்கூடியதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம். மகர ராசிக்காரர்கள் பெரிய சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்களேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஒரு தரம் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு வாங்க. ஏன்னா பாதசனி நடந்துட்டுருக்கு. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்கோ. உடல் நலத்துக்கு எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உடல் நலத்தில் கான்சன்ட்ரேட்டடாக இருங்கோ. சுகர் அண்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருடத்தில், விஸ்வாவசு வருஷத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.